ஸோ அதனால் கட்டிங்கனாலே வந்து கேன்சர் கிடையாது. எப்போ அதை நம்ம கேன்சர் கட்டின்ட்டு யோசிக்கணும் இல்லைனா வந்து சஸ்பெக்ட் பண்ணோம்னா, நம்ம உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி நம்மளே இதை கேன்சர்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போகிறதுன்றது எதுக்கு டாக்டருங்க அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. ஸோ அதனால் டோன்ட் டிலே. ஏஐ கிட்ட நீங்கள் எதை கேட்டாலும் ஒரு பதிலை வச்சுருக்கு. அது வந்து நிறைய பேரை வந்து டிப்ரெஷனில் வர அப்படின்ட்டு. அப்போ வைல்ட் லைஃப்க்கு அவ்வளோ பிளாஸ்டிக் இது பண்ணாங்க. இப்போ ஹியூமன் லைஃப்பில் மட்டும் எப்படி பிளாஸ்டிக் இருக்கலாம்? ஜெனட்டிக்ஸ் நம்ம கையில் கிடையாது, மரபியல் நம்ம கையில் கிடையாது. நம்ம அம்மா அப்பா யாருன்னு நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. ஆனால் நீ யாருன்னு உங்களால் டிசைட் பண்ண முடியும். எல்லாருமே அந்த புகை பின்னாடி வந்து ஒரு பேக்ரவுண்ட் பிஜிஎம் போட்டால் தான் நம்ம புள்ளிங்கோஸ்லாம் வந்துட்டாரா தளபதி அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அது வந்து வியாபார நோக்கத்துக்காக டேரக்டர் அவங்களாம் பண்ணுறது. ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சபரிதா இருக்காரு. எஸ், வணக்கம் சார். வணக்கம் மேடம். எஸ் சார், தமிழ்நாட்டில் வந்து கேன்சரோட பாதிப்பு வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த வருஷம் மட்டும் 1,00,000 தாண்டி இருக்கு. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷத்தில் இவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் சார்? சரி, இது வந்து நம்ம டைரெக்டாக ஒரு விஷயம் இப்படி பேசும்போது கேன்சர் முதல்ல என்ன எதனால் ஏற்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கேன்சர்ன்றது முதல்ல என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு அப்நார்மல் செல் அப்படின்னு சொல்லிட்டு பெத்தாலஜியில் சொல்கிறாங்க. அப்நார்மல் செல் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு அணு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் மியூட்டேட் ஆகியோ இல்லைனா டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ஃபார்மில் வந்து மாறுறது. ஓகே, அது பேர் தான் வந்து அப்நார்மல் செல் சொல்லுவோம். அப்படி அப்நார்மலாக மாறும்போது என்ன ஆகுன்னா, அது இஷ்டத்துக்கு வளர ஆரம்பிக்கும். அப்நார்மல் செல் அப்படின்றது என்னென்னா வந்துட்டு ஒரு அணுக்கள் வந்து மாறுறது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு அணுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த நார்மல் ஃபங்க்ஷனை பண்ணால் தான் அது கரெக்டான அணு. இப்போ எக்ஸாம்பிள், ஈரலில் இருக்கிற ஒரு அணுக்கள் வந்து அந்த அணுக்கள் வந்து என்ன வேலை பண்ணணும்? செரிமானத்துக்கு தேவையான ஆசிட்டை சுரக்க வைக்கிறது. நுரையீரலில் இருக்கிற அணுக்கள் என்ன பண்ணும்? அந்த ஆக்சிஜனை பரிமாற்றம் செய்கிறது. அந்த மாதிரி அதோட வேலைகளை செய்கிறது தான் அதோட வேலைங்க. பட் ஆனால் அப்நார்மலாக மாறும்போது அந்த அணுக்கள் வந்து இஷ்டத்துக்கு வேலை செய்கிறது, இஷ்டத்துக்கு வந்து வேறு மாதிரி வந்து ஸ்பீடாக வளர்றது. அப்படின்னு இருக்கும் போது தான் வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப அபாயம்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த கேன்சர் பொறுத்த வரைக்கும் என்ன அதோட மெயின் கேரக்டர் அப்படின்னா, உடம்புல இருக்கிற மொத்த ரத்தத்தையும் அது எடுத்துக்கும், மொத்த சக்தியும் அது எடுத்துக்கும், அது வேகமாக வளர ஆரம்பிக்கும். அதுதான் வந்து அப்நார்மல். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம வந்து பாருங்கள், 2 கையும் ஈக்குவல் சைஸில் இருக்குது, 2 காலும் ஈக்குவல் சைஸில் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு கை மட்டும் அப்படியே பெருசாக ஒரு 2 கிலோமீட்டருக்கு வளர்ந்துருக்கு, ஆனால் மீதி எல்லாமே இப்படியே தான் இருக்குன்னா அது நார்மலாக அப்நார்மல். அதுதான் கேன்சர். ஸோ கேன்சர் வந்து அது அப்நார்மலாக க்ரோ ஆகும். ஏன்னா அதுக்கு வந்து வாஸ்குலேச்சர் ரொம்ப அதிகமாக ஃபார்ம் பண்ணிக்கும். அதாவது நிறைய ரத்த குழாய்களை அது ஃபார்ம் பண்ணிக்கும். உடம்புல இருக்கிற மொத்த சக்தியும் அது எடுத்துக்கும், அது ஃபீட் பண்ணிக்கும். ஏன்னா அதோட மெட்டபாலிக் ரேட் ரொம்ப அதிகம். ஸோ அது எல்லா சக்தியும் உறிஞ்சிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மனுஷனோட வெயிட் என்ன ஆகும்? குறைய ஆரம்பிச்சிடும். அவனோட பசி என்ன ஆகும்? இதுவாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல் டவுன் ஆகினே போவான், ஆனால் அந்த கேன்சர் மட்டும் பெருசாகிட்டே போகும். அப்போ அதுதான் வந்தது. அப்போ அந்த கேன்சர் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எந்த உறுப்பில் வேணாலும் வரலாம். அப்போது ஏன்னா அந்த கேன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த கேன்சராக வேணால் இருக்கட்டும், ஏன்னா கேன்சர் வருதுன்னு காமனாக ஒரு 5-10 காரணங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னும் போது, நம்ம காற்று சார்ந்து இருக்குது, நம்மளோட உணவை சார்ந்து இருக்குது, நம்மளோட தண்ணியை சார்ந்து இருக்குது. இதுன்றது யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இதை 3 தாண்டி வந்து நம்மளோட ஜெனட்டிக்ஸை சார்ந்தும் இருக்குது. ஓகே, ஜெனட்டிக்ஸை ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதி காலத்துலேருந்து ஜெனட்டிக்ஸ் இருந்தாலும் இவ்வளோ கேன்சர் கேசஸ் அதிகமானது இல்லை. கரெக்டாக நான் சொல்கிறது, நம்ம தாத்தா காலத்துலேயோ இல்லை அதுக்கு முன்னாடி காலத்துலேயோ வந்துட்டு இவ்வளோ கேன்சர் கேசஸ் வந்து அதிகமானதில்லை. இப்போ வந்து இவ்வளோ கேன்சர் கேசஸ் அதிகமாகும் போது ஜெனட்டிக்ஸை தாண்டி, அதாவது மரபியலை தாண்டி காற்று, தண்ணி மற்றும் உணவுகளில் பல மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. அப்படின்றது தான் வந்து முக்கியமான மூல காரணமாக இருக்குது. 1. 2வது மெடிக்கல் ஃபீல்டும் நல்லா எவால்வ் ஆகிருக்கு. முன்னாடி கேன்சர்னால பல பேர் இறந்துருப்பாங்க, அதை கண்டுபிடிக்காமே கூட போயிருக்கு. பல பேர் கேன்சர்னால இறந்துருப்பாங்க. அவங்க கேன்சர்னால தான் இறந்தாங்களா, ஏதோ கட்டினாங்க என்னன்னு தெரியல, செத்துருச்சுமா பாட்டி, ஏதோ வந்து ரத்த வந்தி எடுத்தாங்க, செத்துருச்சுப்பா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. அவங்க அதை கேன்சர்னு கூட கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ மெடிக்கல் ஃபீல்டு வந்து நவீன தொழில்நுட்பம் வந்து பயங்கரமாக வளர்ந்துருக்கு. ஓகேங்களா, ஏர்லியாகவே ஸ்க்ரீனிங்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது முன்கூட்டியே வந்து கேன்சரை கண்டுபிடிக்க முடியுமா, மைல்டாக அறிகுறி இருக்கும் போதே கண்டுபிடிக்கிறது. அப்போது கேன்சரோட டிடெக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதுங்களா? நிறைய கேன்சர் கேசஸை தேடி கண்டுபிடிக்கிறோம், வலையை பிடிச்சி. ஸோ தட் அதனால் யாரும் இறக்கக்கூடாதுன்ட்டு. இந்த 2 மெயின் காரணங்கள்னால தான் இப்போ இந்த கேன்சர் கேசஸ் இவ்வளோ ஹை ஆனதுக்கான முக்கியமான ரீசன். மற்றபடி வந்துட்டு புதுசாக வந்து ஒரு அசுர கிருமி ஒன்று வந்திருக்கு, அது எல்லாம் ஒரு 1,00,000 கேன்சர் கேசஸ் ஏற்றி விட்டு போயிடுச்சு அப்படின்றது கிடையாது. மெயினாக வந்து நம்ம வாழ்வியல், தண்ணி, காற்று, சாப்பாடு, உணவு வகைகள், இதோட மாற்றங்கள் ப்ளஸ் வந்து கெட்ட பழக்கங்களோட எண்ணிக்கைகள் கொஞ்சம் அதிகமாகிட்டு போகிறது. இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறதுனால நம்பர் ஆஃப் கேசஸ் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது.
சார் இப்போ வந்துட்டு நார்மலாவே வந்துட்டு கட்டி வந்துருச்சுனாலே வந்துட்டு கேன்சர் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. கட்டி வந்தாலே வந்துட்டு கேன்சர் தானா? இல்ல கட்டியிலயுமே வந்துட்டு இப்போ ஒரு கட்டினால மட்டும் நம்ம கேன்சர் அப்படின்றத வந்துட்டு டிசைட் பண்ண முடியாதா சார்? இல்லை, கட்டினாலே கேன்சர் கிடையாது. ஓகேங்களா? அது நிறைய பேர் வந்து தவறாக நினச்சிக்கிறாங்க. நான் தான் சொல்லிட்டேன், அப்நார்மல் செல். ஓகேங்களா? அந்த அணுக்களோட ஸ்ட்ரக்சர்லேருந்து அதோட ஆக்டிவிட்டிலேருந்து எல்லாமே மாறுறது தான் கேன்சர். ஓகேங்களா? ஸோ அதை பெத்தாலஜிக்கலாக ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஓகே, டிஸ்பிளேஷியா, மெட்டாப்ளேஷியா அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்பிளேஷனா அந்த அணுக்கள் வந்து லைட்டாக வந்து வேற ஒரு அணுவாக மாறுறது. ஆனால் மெட்டாப்ளேஷியான்றது அந்த வேற ஒரு அணுவே அப்நார்மல் அணுவாக இருக்கிறது. அதான் மெட்டாப்ளேஷியா. அந்த மெட்டாப்ளேஷியா தான் கேன்சருக்கான மூலப்பொருள். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? அப்போ தான் அது அப்நார்மல் கட்டியாக மாறும். அப்போ இதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னும் போது, கேன்சர்னு எப்படி நம்மளுக்கு தெரியாதுன்னா, ஒரு கட்டி ஒரே சைஸில் பல வருஷமாக இருக்குன்னா அது கேன்சர் கட்டியே கிடையாது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் கழுத்துலங்க பாருங்க சார் ஒரு கட்டி வந்துருச்சு சார் அப்படின்னா. ஐயோ அது நெறி கட்டியா, போப்பா அதெல்லாம் இருந்தால் தான்ப்பா நீ வந்து உயிரோடு இருக்க அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? சில பேர் பாருங்கள் சார் எனக்கு இங்கெல்லாம் உருளுது, இங்கே உருளுது பாருங்கள் சார் அப்படின்வாங்க. எப்போ அது கொழுப்பு கட்டிப்பா, அதெல்லாம் இருந்தால் தான்ப்பா வந்துட்டு ஒருத்தங்க நார்மலாக இயங்க முடியும். ஸோ வந்துட்டு நெறிக்கட்டி இந்த மாதிரி. ஸோ அதனால் கட்டிங்கனாலே வந்து கேன்சர் கிடையாது. எப்போ அதை நம்ம கேன்சர் கட்டின்ட்டு யோசிக்கணும் இல்லைனா வந்து சஸ்பெக்ட் பண்ணோம்னா, ஒரு சில பர்டிகுலர் ஏரியாஸில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கட்டிகள் வந்து வர்றது. இப்போ கண்ணுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று முளைக்குதுன்னு வச்சுக்கோங்க, வாயிலேருந்து ஏதோ ஒன்று முளைக்குதுன்னு வச்சுக்கோங்க, காலிஃப்ளவர் மாதிரி நாக்கில் வந்து காலிஃப்ளவர் மாதிரி இருக்குது, இந்த பான்பராக் போடுறவங்களாம் வாய் உள்ள வந்து ஒரு மாதிரி காலிஃப்ளவர் மாதிரி கொத்தா ஏதோ வளருதுன்னா இதெல்லாம் தான் ஆபத்து. அதை நம்மளுக்கு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து கேன்சர். மற்றபடி நிறைய பேருக்கு உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி கட்டிங்க இருக்கும், அதெல்லாம் தான் கொழுப்பு கட்டியாக இருக்கும். ஸோ பேசிக்கலாக கேன்சர் வந்து வளரும், புரியுதுங்களா? ஸ்பீடாக வளரும், ஆளை உருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்மால் பினைன் கட்டிகள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நார்மல் நெறிக்கட்டிகள், கொழுப்பு கட்டிகள், இதெல்லாம் வந்து பினைன் கண்டிஷன்ஸ். பினைன்னா எந்த விதமான பயமும் இல்லை, அதுங்க வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து ஆகாது. ஆனால் அந்த கட்டிகளை கூட எப்போ நம்ம போய் டாக்டர் பார்க்கணுன்னா, அந்த கட்டியில் வலி ஆரம்பிக்குது, அந்த கட்டி சைஸு பெருசாகுது, கூடவே உங்களோட பசி குறையுது, உங்களோட எடை குறையுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சில பேர் வந்துட்டு வலி இல்லாமலும் கேன்சர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அது உண்மையா சார்? கண்டிப்பாக உண்மை தான். ஓகேங்களா? ஸோ ஒரு சில உறுப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வலி பெருசாக தெரியவே தெரியாது. இப்போ நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட்டில் நான் இருக்கேன், நிறைய நுரையீரல் கேன்சர் கேஸை பார்க்குறோம். மெயின் காரணம் ஸ்மோக்கிங் தான், அதில் டவுட் இல்லை. ஸோ அதில் வந்து வர பேஷண்ட்ஸ் வந்து யாருமே இது வரைக்கும் நுரையீரலில் வலின்னு வரவே மாட்டாங்க. ஏன்னா நுரையீரலில் வலின்றது பெருசாக வரவே வராது, அன்லெஸ் அண்ட் அன்டில் நுரையீரலோட அவுட்டர் கவர்னு சொல்லக்கூடிய ப்ளூரால் போனால் தான் வலியே வருது. ஸோ அப்போ அவங்களாம் எப்படி ப்ரெசென்ட் ஆகிறாங்கன்னா, வெறும் இரும்பும் போது ரத்தம் வருது, இவ்வளோ தான் மெயின் சிம்டமாக இருக்கும். புரியுதுங்களா சார்? இரும்புனா ரத்தம் வருது என்னன்னே தெரியல சார் அப்படின்வாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா அழகாக இவ்வளோ பெரிய கட்டி தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பயாப்சி பண்ணுவோம். ஸோ அதனால் வலி கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அன்இன்டென்ஷனலாக வெயிட் குறைய ஆரம்பிக்கும், அன்இன்டென்ஷனலாக பசி குறைய ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த உறுப்பு சார்ந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் சொல்கிறேன், நுரையீரல்னா ரத்தம் வரும், இரும்பல் வரும்னு. இப்போ வயிற்றில் கட்டி இருக்கிறவங்களுக்கு ரத்தம் வாந்தி எடுப்பாங்க, வயிறு வந்து சில நேரத்தில் வந்து ஒரு மாதிரி ப்ளோட்டடாக இருக்கலாம். லிவரில் கட்டி இருக்கிறவங்களுக்கு செரிமான பிரச்சனையோட ப்ரெசென்ட் ஆகலாம். ஸோ அதெல்லாம் வந்து டாக்டர் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம வேலை என்னென்னா, சிம்டம்ஸ் இருக்கும் போது, ஏதாவது தொந்தரவு இருக்கும் போது ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் போய் செக் பண்ணிக்கிறது தான் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன். நம்ம உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி நம்மளே இதை கேன்சர்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போகிறதுன்றது எதுக்கு டாக்டருங்க அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. ஸோ அதனால் டோன்ட் டிலே, வி கேனாட் திங்க். அதுவும் நிறைய இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த கூகுள் ஜெமினி, அதுக்கப்புறம் சாட் ஜிபிடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச், நிறைய ஏஐ வந்துருச்சு. ஏஐ கிட்ட நீங்கள் எதை கேட்டாலும் ஒரு பதிலை வச்சுருக்கு. அது வந்து நிறைய பேரை வந்து டிப்ரெஷனில் வேறு போட்டிருக்கு. இப்போ நம்மக்கிட்டலாம் நிறைய பேஷண்ட் வராங்க, சார் நான் வந்து அப்படியே இந்த இதுவை ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், போட்டேன், கூகுள் கிட்ட கேட்டேன், ஏஐ கிட்ட கேட்டேன், ஏஐ வந்து இதுக்கு இட் குட் பி கேன்சர்னு அது ஒரு 10 காரணம் சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம கண்ணில் எது உறுத்தோம், அந்த ஆபத்தான காரணம் தான் நம்ம உறுத்தோம். அது போட்டிருக்கோம், இன்ஃபெக்ஷன் சீலாக இருக்கலாம், கிருமியாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், கேன்சராகவும் இருக்கலாம்னு போட்டுரும். அப்போ இவங்க கேன்சராகவும் இருக்குமா, அப்போ அது கேன்சரா அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷன். அவங்க போய் பல மருத்துவர்கிட்ட வந்து போகிறாங்க, சார் எனக்கு கேன்சர் ஆமாம் சார், எனக்கு கேன்சராக இருக்குமா சார், இல்லைம்மானா அவங்க மாற மாட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து டிப்ரெஷன்லேயும் அந்த தேவையில்லாமல் அந்த ஏஐ டூல்ஸ், கிட்டலாம் அதெல்லாம் கேட்காது. உங்களுக்கு எப்படி ரசம் வைக்கணும், சாம்பார் வைக்கணும், இது மாதிரி கேளுங்க, ஏதாவது ஒரு ஐடியா சொல்லணும் எடுத்துக்கோங்க. மெடிக்கல் ஃபீல்டில் கேட்காதீங்க. ஏன்னா A to Z எல்லாருமே வந்துட்டு எல்லாமே கேட்குறது வந்துட்டு போயிட்டு நம்ம பக்கத்துலேயே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோல யார் இருந்தாலுமே மொபைல் தான். மொபைலில் போட்டால் எனக்கு எல்லாத்துக்கான ஆன்சராக வந்துடுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த டூல்ஸை வந்து அந்தந்த துறை சார்ந்தவங்க யூஸ் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் ஃபீல்டில் இந்த ஃபீல்டில் இருக்கீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன இருக்குது, வேறு என்ன அட்வான்ஸ் கேமரா வந்துருக்கு அப்படின்றது தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அதை பற்றி தெரியும்.
ஜேர்னலிசமில் வேறு எப்படி அழகாக பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி எனக்கு வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் எனக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா அதை பற்றி இன்னும் எனக்கு டீட்டெயிலான ஆர்டிகல்ஸ்லாம் எடுத்து கொடுனா அது எடுத்து கொடுக்கும். ஆனால் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தேவையில்லாத விஷயம். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? இப்போ நான் போயிட்டு மீன் குழம்பு எப்படின்னு தேடினோம்னா எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுமா ஆகாதா? புளியை போடணுமா ஃபஸ்ட்டு, இது புளிந்து இது இது இதில் ஒன்றில் பார்த்தா இது போடலான்னு காரக்குழம்புக்கு அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா அதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு பிளான் வச்சுருப்பாங்க எப்படி மீன் குழம்பு வைக்கணுன்ட்டு. இது ஒரு ஐடியா சொல்லும் போது இல்லையே அது தப்பாக சொல்லுதே, சரி இப்போ இதை எடுத்துக்க வேணான்னு அவங்க அதை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த துறை சார்ந்தவங்க அவங்க ஃபீல்டில் பற்றி எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யாரும் வந்து எனக்கு இது என்ன பிரச்சனை, நான் உயிர் வாழ்வேனா, நான் நாளைக்கு போயிடுவேனா, இது கேன்சரா அப்படின்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏஐ டூல்ஸ் பல பேர் டிப்ரெஷனில் ஆக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதனால் அதோட அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. எதை கேட்டாலும் சொல்லுது. ஆனால் அதை வந்து என்ன கேட்கணுமோ உங்களுக்கு தேவையோ அதை தான் கேட்கணுமே தவிர உங்களுக்கு தேவையில்லாத சார்ந்த ஃபீல்டில் நீங்கள் அதை கேட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? அதாவது என்ன சொல்கிறேன்னா, எதுவுமே தெரியாதவங்க கூட ஜாலியாக இருப்பான். புரியுதா நான் சொல்றது? இந்த அறகுறையா தெரிஞ்சு வச்சிருக்கவங்க தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஒண்ணுமே புரியலன்ற வர பேஷண்ட் அழகா சொல்றதை நீட்டா பண்ணிட்டு நல்லா போயிடும். ஆனால் இந்த பல விஷயங்கள் சில பேர்லாம் இருக்காங்க அந்த ஐடியில் பயங்கரமாக வந்து ப்ரொஃபஷனலாக பயங்கரமாக கூகுள்லாம் பண்ணிட்டு வந்து ஹைஃபையாக பேசுவாங்க. இன்னும் ஐ ஆஸ்ட் கூகுள் இட்ஸ் இட் லைக் திஸ், வை கான்ட் இட் பி ப்ராங்கைட்டிஸ், வை கான்ட் இட் பி இது, வை கான்ட் இட் பி. ஏன்பா நான் எனக்கு வைவா எக்ஸாம் எடுத்துக்கிட்டு இருக்கியா, இல்லை அந்த வைவா எக்ஸாமில் ஒரு 10 வருஷம் முடிச்சது தானே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம் டாக்டர் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து ஏஐ வந்து நீங்கள் ரொம்பலாம் நம்பாதீங்க. டாக்டர் சொல்கிறத மட்டும் நம்புங்கன்றது தான் நம்ம பாயிண்ட். நம்மளாம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஃப்ரூட்ஸு அதே மாதிரி வந்துட்டு வெஜிடபிள்ஸ்னு பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் என்னன்னா வந்துட்டு கடையில் வந்துட்டு அவங்க அது கெட்டு போகாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க, கெமிக்கல்ஸ். இதனால் வந்துட்டு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? என்னென்னா மேம், எல்லாமே வந்து இந்த மைக்ரோ டோசிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு சின்ன அமௌண்ட் வந்து உடனே ஒரு டைம் சாப்பிட்டோன்னே கேன்சர் வர்றதில்ல. பட் ஆனால் அதே உணவுப் பொருட்களை டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு வயிற்றில் இருக்கிற செல்ஸில் மியூட்டேஷன் ஆகலாம், குடலில் இருக்கிற செல்ஸில் மியூட்டேஷன் ஆகலாம். மியூட்டேஷன் இந்த சென்ஸ் என்னென்னா அதோட குணங்கள் மாறலாம். அப்போ வந்து கொஞ்சம் கேன்சர்ஸ் வந்து மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. நிறைய ப்ரூவன் ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ ஜப்பான் மாதிரி நாட்களில் ஸ்மோக்டு ஃபிஷ், ஓகேங்களா, அந்த கறியில் வந்து அப்படியே அந்த ஸ்மோக்கை பட்டு அப்படி தான் சாப்பிட்டு பல பேருக்கு வந்து கேஸ்ட்ரிக் கேன்சர், வயிறு கேன்சர் வந்து ப்ரூவன் ஃபேக்டாக வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் வந்து உண்டாக்குது அப்படின்னு. ஹை ஃபேட் மீல் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, கொழுப்பு சார்ந்த ஃபேட் மீலை டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, குடல் புற்றுநோய் வர்றது வந்து இருக்குது அப்படின்னு, இன்டெஸ்டினல் பாலிபோசிஸ் வர்றதுக்கு இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவனாலேயே இருக்குல்ல, டயட்டுக்கும் கேன்சருக்கான லிங்க் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கேன்சர் உண்டாக்குமானா எஸ், பட் ஆனால் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டதுனால கிடையாது, அது மைக்ரோ டோசிங்னால. டெய்லி அதே சாப்பாடை தான் பல வருஷங்களாக நீங்கள் தவறுதலாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ப்ரிசர்வேட்டிவ் இருக்கிற பொருட்கள், ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ண பொருட்கள், இந்த மாதிரி எக்ஸ்பிரி டேட் உள்ள பொருட்கள், கேன்டு ஃபுட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு வருஷ கணக்கில் நீங்கள் அதையே தான் சார்ந்து இருந்துக்கிட்டு இருக்கீங்க. நேச்சுரல் உணவு வகைகளை நீங்கள் எடுக்காமல் இருக்கீங்க. அம்மா செய்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த உணவுன்றது ஒரு புற்றுநோயை உண்டாக்குறதுக்கான அபாயம் இருக்கானா 100 விழுக்காடு இருக்குது, ஓகேங்களா. ஆனால் ஒரு நாளில் வராது, எப்போ வேணால் வரலாம். சார் அவனும் தான் என் கூட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ஆரம்பிப்பான் சில பேர், அவனை தான் தம் அடிச்சுக்கிட்டு இருந்தான், அந்த தாத்தா வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தது, எனக்கு மட்டும் ஏன், அதுதானே விதி. புரிஞ்சிருச்சா நான் சொல்றது? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி அதுதான் சார். எல்லாருமே எல்லாமே பண்றாங்கன்றப்போ எனக்கு மட்டும் ஏன் அந்த கேன்சர் வரும்? எனக்கே இருக்கு. என் கூட இருக்கிறவங்க இப்போ எக்ஸாம்பிள் நீங்களும் நல்லா சாப்பிடுவீங்க நம்புறேன், ஓகே, நீங்க இப்படி இருக்கீங்க, எனக்கு மட்டும் ஏன் வெயிட் போடுது அப்படின்ற மாதிரி. இன்ஃபேக்ட் நான் வந்து அந்த அளவுக்கு போர்ஷன்ஸாகவும் சாப்பிட மாட்டேன். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தவங்க பாடியோட ஜெனட்டிக்ஸ் வேற, ஒருத்தவங்க உடம்பு ஏங்குறதுன்றது வேற. அப்போ அவங்கவுங்க உடம்பை சார்ந்து தான் வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லிம்மாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு, ஸ்லிம்மாக இருக்கிறவங்க வந்து ஏன் குண்டாகணும்னு நினைக்கிறதும் தப்பு. உங்கள் பாடி ஜெனட்டிக்ஸ் நம்மளுக்கு என்ன தேவைன்னா, நீங்கள் கரெக்டாக ஏங்குறீங்களா, உங்கள் பிபி ப்ரெஷர்லாம் கரெக்டாக இருக்கா, உங்களோட லிவர் கிட்னியில் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பர்ஃபெக்டாக இருக்கா, அப்படி நல்லா தான் இருக்குது. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? நீ வந்து டக்குன்னு இப்போ நீங்கள் விட்டிங்கன்னா ஒரு 10 மாடி என்னால் ஏற முடியுமா? ஏற முடியுது. காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து என்னால் நைட்டு 1 மணி வரைக்கும் வேலை செய்ய முடியுதா? ஓடி வேலை செய்ய முடியுது. அப்போனா நல்லா தான் இருக்கேன். அப்போ நான் ஸ்ட்ரக்சருக்கு பின்னாடிலாம் போகக்கூடாது. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஸ்ட்ரக்சர் முக்கியம், இது முக்கியம், அதெல்லாம் கவர்ச்சிக்காக தான் நம்ம பார்க்குறோமே தவிர ஆனால் டெய்லி இயங்குதலுக்கு இல்லை. ஸோ எல்லாருமே எப்படின்னா இவங்க ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறது. சமந்தா மேடம் பாருங்கள், அல்லு அர்ஜுன் சார்ப்பா அப்படின்னு கேர்ள் இப்படி எடுத்துக்கிட்டு உடனே அதுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுறது. அப்படி ஓட ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பல தவறுதலான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இப்போ எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் தெரியாத ஆர்டிஃபிஷியல் வெயிட் லாஸ் பவுடருங்களை குடிச்சு இறக்குறாங்க.
வெங்காரத்தை சாப்பிட்டு இறக்குறாங்க. Yes. புரிஞ்சிருச்சா நான் Yes. சொல்கிறது? ஒரு நியூஸ் பார்த்தோம், தந்தி டிவிலலாம் வந்து எல்லாமே வந்தது. வெங்காரத்தை ஒரு பொண்ணு சாப்பிட்டு, வெங்காரன்றது அது பொராக்ஸ். பொராக்ஸை வந்து மெடிக்கல் ஃபீல்டு என்ன சொல்கிறான், ஹியூமன் கன்சப்ஷனை பண்ணாதீங்கன்றான். இதில் ஹோமியோபதி ஆயுர்வேதிக்கில் அதை மேபி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ரொம்ப சிறிய அளவுலன்றாங்க. நம்ம மக்களுக்கு ஏதாவது தெரியுதா? யூடியூப் சேனலில் பார்க்குறாங்க, வெங்காரத்தை வந்து இவ்வளோ சிட்டிக்கை போட்டால் வாரத்துக்கு 1 நாள் குறையுது. அப்போ 1 ஸ்பூன் போட்டால் வாரத்துக்கு 5 நாள் 5 கிலோ குறைஞ்சிரும்ல. இப்பெல்லாம் டாக்டரே போக தேவையில்ல சார். தேவையில்ல. ஃபுல்லா இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. Influencers. இன்னொரு பக்கம் வந்து ஏஐ இருக்கு. இருக்குது. ஸோ இவங்களே முடிச்சிடுறாங்க. ஸோ அதனால தான் இந்த டெத்ஸ் இதெல்லாம் வந்து ஏற்படுது. ஸோ அதனால் ஒரு நட்ஷெல்ல சொல்லணும்னா, உணவுன்றது வந்துட்டு மருந்து. புரிஞ்சிருச்சா? நம்ம என்ன வயிற்றுக்குள்ளே போடுறோமோ தட் இஸ் த மெடிசின். ஸோ அந்த வயிற்றுக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கணும், இது கண்டிப்பாக தேவையா, போடணுமா அப்படின்ட்டு. அந்த பயம் நம்மளுக்கு வந்துட்டாலே எல்லாமே சரியாயிடும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு அப்போ ஆசையாக சாப்பிடவே கூடாதுன்னா கண்டிப்பாக சாப்பிடலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அது வந்து எந்த அளவுக்கு டேஸ்டியாக ஹெல்த்தியாக வீட்டில் செய்ய முடியும்னு பார்க்கணும். நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி பொருட்கள் எதுலேயுமே வராது. நிறைய பேர் வீட்டில் செய்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி பண்ணுவான்னா வந்துட்டு எல்லாமே ஃப்ரோசன் ஃபுட்டை வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே தவால போட்டுருவான், வீட்டில் தானே செய்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வீட்டில் என்ன அம்மா செய்கிற சாம்பார்லேருந்து வெண்டைக்காலேருந்து அந்த குழம்புலேருந்து மீன்லேருந்து எல்லாமே வீட்டில் செய்யும் போது அதோட ஹெல்த் தனி ஹெல்த். அது 100 வருஷம் நல்லா வாழலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹெல்த்தில் எவ்வளோ கூட நம்ம வெளி ஃபுட்ஸை சார்ந்து இருக்கிறோமோ, பேக்டு ஃபுட்ஸை சார்ந்து இருக்கோமோ. இப்போ 3 வேளை யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து பர்டிகுலர் சிப்ஸை சாப்பிட்டுனே இருக்கீங்க, 3 வேளையும் பர்டிகுலர் பிஸ்கெட்டை சாப்பிட்டு, எனி கம்பெனி வச்சுக்கோங்க, எதுக்கு ஒரு கம்பெனி பேர் சொல்லணும், அதே சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா எப்படி ஹெல்த் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே வந்து ஆபத்தான விஷயம் தான். ஸோ உணவுன்றது மைக்ரோ டோசிங்கில் லாங் டைம் எடுக்கும்போது கேன்சர்ஸை உண்டாகும். ஓகே சார். இப்போ வந்துட்டு பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் வந்துட்டு தண்ணி குடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா வந்துட்டு டீயாக இருக்கட்டும், காஃபியாக இருக்கட்டும், அந்த பிளாஸ்டிக் கவர்ஸில் வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்குறதுனால இது மூலிமா வந்துட்டு நம்ம கேன்சர் பரவுறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. வாய்ப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ப்ரூவன் தானே. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 கெமிக்கல் பேர்ஸ்லாம் சொல்கிறாங்க. டக்குன்ட்டு நம்ம வந்ததுனால எனக்கு அந்த பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. 2-3 கெமிக்கல்ஸ் இருக்குது, பைரோ சம்திங் வரும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து இந்த ஹீட்டில் வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகி நம்மளுக்கு கலக்குது. இதுதான் நான் திருப்பியும் சொல்கிறேன். இப்போ நான் ஒருத்தவங்க ஐயோ நான் அப்போ குடிச்சிட்டேன் ஒரு வாட்டி, பயப்படாதீங்க. புரிஞ்சிருச்சா? எல்லா இடத்துலையும் உணவு சார்ந்தும் கேன்சர் வரணும்னா பல வருஷங்கள் நீங்கள் அதை செய்யணும். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஒரு நாள் நீங்கள் அப்படி குடித்ததுக்காக கேன்சர் வராது. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஸோ பல வருஷங்கள் நீங்கள் அதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி பிளாஸ்டிக்கில் டீ வாங்கி 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 ஒரு 10 வருஷமாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன், 3 வேளையும் அதே தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன், சுட 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 அதில் ஊற்றி கொடுக்குறாங்க, நான் அப்படியே ஊற்றி ஊற்றி 3 வருஷமாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அப்போ உங்களுக்கு வந்து ஆபத்துகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அவ்வளோதானே தவிர தெரியாமல் ஒரு நாள் நான் குடிச்சிட்டேன் சார் அப்படின்றதில்ல. அதுக்கு பதில் நீங்கள் வீட்லேயே காய்ச்சி வீட்லேயே நீங்கள் வந்து டீயை போட்டு நீங்கள் ஒரு சில்வர் டம்ளரில் நீங்கள் இல்லைனா ஒரு எவரெஸ்ட் டம்ளர் நீங்கள் குடிக்கிறீங்கன்றது எந்த ஆபத்தும் கிடையாதுல்ல. ஓகே, ஸோ அதனால் வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து அதனால தானே மேடம் பேன் பண்ணுறான். இப்போ வைல்ட் லைஃப் சைடில் பிளாஸ்டிக்கே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றான். வைல்ட் லைஃப்ன்றது என்னது? அனிமல்ஸ். தெரியாமல் அதை கன்சியூம் பண்ணிடுச்சுன்னா அதுங்க இறந்துருதுங்க அப்படின்ட்டு. அப்போ வைல்ட் லைஃப்க்கு அவ்வளோ பிளாஸ்டிக் இது பண்ணால் இப்போ ஹியூமன் லைஃப்பில் மட்டும் எப்படி பிளாஸ்டிக் இருக்கலாம்? புரியுது கரெக்டாக நான் சொல்கிறது? ஒரு சிங்கத்துக்கு, புலிக்கு, ஒரு கரடிக்கு எதுக்குமே வந்து ஆபத்து வரக்கூடாது நினைக்கிற ஒரு மனித சமுதாயம் மனிதனுக்கே ஆபத்து வர வைக்கிற மாதிரி தானே விஷயங்கள் யூஸ் பண்ணுறோம். அப்போது நம்மளோட வியாபார நோக்கம் அதிகமாகிடுச்சு, நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாகிடுச்சு. அந்த காலத்துலலாம் அழகாக கூடை இருந்தது, கூடையில் எடுத்துகிட்டு போவாங்க விஷயங்களை. இப்போ எங்கேயாவது கூடையில் இப்போ எடுத்துகிட்டு போனால் கிராமத்தால் வந்து கரெக்டாக அதை டீக்ரேடிங்காக பார்க்குறது. அது எவ்வளோ நல்ல விஷயமா இருக்குது, எவ்வளோ ஒரு அழகான ஒரு வாழையில் சாப்பிட்டா சை பட்டத்தால் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் வந்து பார்க்குறது. அப்படிலாம் கிடையாது. நம்ம கல்ச்சரில் முன்னாடி இருந்தது எல்லாமே ஹெல்த்தியாக இருந்தது. இப்போ எவ்வளோக்கோல வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸு இந்த மாடர்னைசேஷன் நடக்கும் போது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறது வந்து எப்படி அழகாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். புரிஞ்சிருச்சா? அவங்கவுங்க மாதிரி இருந்தால் தானே அழகு. புரிஞ்சிருச்சா? அந்த மாதிரி வந்து நேச்சரை சார்ந்து நம்ம இல்லை. அப்படி இல்லாத போது இந்த மாதிரி கேன்சரோ இல்லைன்னா இன்ஃபெக்ஷனோ இதெல்லாம் உள்ளே வரதான் செய்யும். அதை வந்து நம்ம எந்த இதுவும் பண்ண முடியாது. இப்போ கேன்சர் வரதுக்கு முன்னாடி நான் என்ன மாதிரியான டெஸ்ட்லாம் பண்ணுறது எனக்கு நல்லது சார்? நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காகவே எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு கேன்சர் இருக்குது, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த குடல் கேன்சர் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உடனே வந்துட்டு கேஸ்ட்ரோ டாக்டர்ஸை பார்த்து அதுக்கான கேன்சர் ஸ்க்ரீனிங்ஸை ஏற்படுத்தணும். அவங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறுக்கு வந்து ஒரு சில ஸ்கேனு, ஃபைப்ரோ ஸ்கேனு, எண்டோஸ்கோப்பி இதெல்லாம் பண்ணி அவங்க ரூல் அவுட் பண்ணிடுவாங்க. ஓகே, சப்போஸ் ஒரு செட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபீமேலு, ஒரு லேடிஸு பயங்கரம் குண்டாக இருப்பேன், என்னோடய பிரெஸ்ட் சைஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்காங்க, நல்லா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்னா அப்போ அவங்க கண்டிப்பாக பிரெஸ்ட் மார்பக புற்றுநோய்க்காக விஷயத்தை 35 வயசுலேயே போய் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ 35 இயர்ஸ் போகும்போது அடுத்து நீங்கள் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வாங்கன்னுவாங்க. அப்போ அவங்களுக்கு மேமோகிராஃபி, அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட்னு ஒரு சில டெஸ்ட்டுகள் வந்து வச்சு நம்ம ஸ்க்ரீன் பண்ணிடுறாங்க. சில பேர் எனக்கு வந்து
பல குழந்தைகள் இருக்குது, ஓகேங்களா. சில பேர் எனக்கு மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்கலாம், பர்சனல் லைஃப்பில் என்ன வேணால் இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு இப்போ வந்து ஒரு மாதிரி இச்சிங்ஸு, எனக்கு ஒரு ப்ளீடிங்ஸு, ஸ்பாட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் மென்சஸ் ரெண்டு வரும். அப்போ இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து நம்ம ஊரில் ரொம்ப அதிகம். அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு கிருமி. அது பேர் தான் ஹெச்பிவின்னு சொல்லுவோம், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இது எஸ்பெஷலி மல்டிபிள் அன்ப்ரொடெக்டட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை புற்றுநோய் ஸ்க்ரீனிங்க்கு பேப் ஸ்மியர்னு ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி ஒரு இது. அதே மாதிரி நான் பயங்கரமாக தம் அடிக்கிற ஒரு ஆள், 20-30 வருஷமாக நான் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து நான் என்ன ஸ்க்ரீன், அப்போ நீங்கள் வந்து ஒரு லோ டோஸ் சிடி ஸ்கேன் ஆஃப் லங்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் லைஃபுக்கு நீங்கள் என்ன ரிஸ்க் ஃபேக்டரில் இருக்கீங்களோ அப்போ அவங்க அதுக்கேற்ற ஸ்க்ரீனிங் பண்ணால் போதும். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? இப்போ நான் எனக்கு கேன்சருக்கு செக் பண்ணேன், தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணுறான், 10 லட்சம் அவுட்டு. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? எல்லாத்தையும் செக் பண்ண கண்டிப்பாக மேடம். இப்போ நீங்கள் கார்பரேட் ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா யார் வேணான்னு சொல்ல போகிறா? வாங்க எடுங்க, மணி எடுங்க, எவ்வளோ வச்சுருக்கீங்க, கரெக்டாக இல்லையா? ஓகே. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு அது லாபம். பட் ஆனால் அவங்களுக்கு என்ன லாபம்? ஏன்னா நான் வந்து அரசில் தான் படிச்சுட்டு வந்தேன், கவர்மெண்ட் காலேஜில் தான் எம்பிபிஎஸ், கவர்மெண்ட் காலேஜில் தான் எம்டி. ஓகே. எனக்கு என்ன வருது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யலை. ஆனால் ப்ரைவேட்டில் நம்ம இருந்தாலும் ஒரு நேர்மை சார்ந்து அறம் சார்ந்து தான் வி ஹேவ் டு, இந்த பேஷண்ட்டுக்கு இது தேவை, இந்த பேஷண்ட்டுக்கு இது தேவையில்லை. புரிஞ்சிருச்சா? அப்போ அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனிங்ன்ற பேரில் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியமானு கேட்டிங்கன்னா கிடையாது. புரிஞ்சிருச்சு? நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் நீங்கள் எல்லாமே கேன்சர் இருக்கான்னு செக் பண்ணணுங்க, எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அமௌண்ட் அவுட்டு. ஓகே. ஒரு ஸ்கேனுக்கும் உங்களுக்கு 15,000 20,000 இதாகும். அப்படியே பிளட் டெஸ்ட் அது இதுன்னு போயிடும். அப்போது உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் என்ன, அந்த ரிஸ்க் ஃபேக்டருக்கு தேவையான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் என்ன, அவ்வளோதான் மேட்ரு. இப்போ எக்ஸாம்பிள், நான் சிகரெட் பிடிக்கிற ஆள் சார், எனக்கு ஏதாவது இருக்குமான்னு பயமாக இருக்குன்னா, ஒன்றும் இல்லைப்பா, ஒரு எக்ஸ்ரே எடு. ரொம்ப பயமாக இருக்கா, ஒரு லோ டோஸ் சிடி ஸ்கேன் எடு, 2000 வேலை வரும். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? அதை விட்டுட்டு இப்போ நான் எல்லாமே பார்த்தேன் அப்படின்னா அதே ஆளுக்கு 2 லட்ச ரூபா ஆயிடுது. ஸோ எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணணும்? காசு சும்மாவாக வருது, ஓகேங்களா. அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு அவங்களுக்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டரோ அப்படி தான் போங்களே தவிர, தயவு செஞ்சு வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் என்னென்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்குலாம் வராதிங்க. கேன்சர்ன்றது ஒரு நோய், காமன் நோய் கிடையாது. கேன்சர்ன்றது உறுப்பு சார்ந்தது, எந்த உறுப்பில் வேணால் வரலாம். அப்போ அந்த உறுப்பில் வந்து என்ன உறுப்பு உங்களுக்கு பாதிக்கப்படுமோ அந்த உறுப்பை சார்ந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். புரிஞ்சிருச்சா? ஒரு ஃபீமேல்னா மார்பகம், கர்ப்பப்பை புற்றுநோய். ஒரு ஆண்னா ப்ராஸ்டேட்டு, அந்த பால்ஸு, அப்புறம் இந்த இதெல்லாம் தான் ஒரு ஆணுக்கு தேவையான ஸ்க்ரீனிங். அதுவும் எந்த ஏஜுக்குன்னா 60 வயசுக்கு மேலே. சின்ன வயசு பசங்களுக்கு கிடையாது. 60 வயசு ஆடி அசைஞ்ச ராஜ பரம்பரைண்டா நான் அந்த தாத்தா 10 குழந்தைங்கடான்றாங்களா, அவங்க தான் அதை போய் செக் பண்ணணும். இப்போ சின்ன பசங்க நம்ம ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், அவங்களாம் போய் அதை உடனே ஸ்க்ரீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அதான் அந்த ஏஜுக்கு அப்புறம். ஸோ இந்த மாதிரி தம் அடிக்கிறீங்க, பயங்கரமாக பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் வந்து லங்ஸு பயங்கரமாக நாங்கள் குடிக்கிற ஒரு ஆளா, அப்போ நீங்கள் வந்து லிவரு, வயிறு இதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஃபேட்டி மீல் பயங்கரமாக சாப்பிடுவேன், ஃபேமிலிலேயே வந்து இந்த குடல் கேன்சர்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் குடல் டாக்டரை போய் பாருங்கள். அப்போ உறுப்பு சார்ந்து போய் பார்க்குறது தான் வந்துட்டு கரெக்டான. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்னவோ அப்படி தான் போனமே தவிர எல்லாமே நீங்கள் செக் பண்ண வேண்டாம். ஒரு சாதாரண மனிதனுக்கு கேன்சர் வராமல் இருக்கணும் அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்றிக்கிறது நல்லது? நான் தான் சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குகிற காற்று, நம்ம குடிக்கிற தண்ணி, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்மளோட உணவு வகைகள், நம்மளோட பழக்க வகைகள், இதை எல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் கேன்சர் இருக்குது. ஜெனட்டிக்ஸ் நம்ம கையில் கிடையாது, மரபியல் நம்ம கையில் கிடையாது. நம்ம அம்மா அப்பா யாருன்னு நம்மளால் டிசைட் பண்ண முடியாது, ஆனால் நீ யாருன்னு உன்னால் டிசைட் பண்ண முடியும். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஏன் நான் எங்கள் அம்மா அப்பா இது மாதிரி என்ன வந்து நான் ஏன் ராஜா பரம்பரையில் பிறக்கலை, நான் ஏன் வந்து அவங்க வயிற்றில் பிறக்கலை, பிறந்திருந்தால் நானும் என்னாரும் பெரிய நாட்டாண்டு இருப்பேனே, அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நீ பிறந்துட்டல, நீ அந்த மாதிரி மாறு அப்படின்றது தான். ஸோ அதனால் வந்துட்டு ஜெனட்டிக்ஸ் நம்ம கையில் இல்லை. எது நம்ம கையில் இருக்குன்னா அப்போ முடிஞ்ச அளவுக்கு காற்று சுத்தமாக வச்சுக்கிறது. அப்போ காற்று சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு பல பேர் முயற்சிகள் எடுத்து பல மரங்களை வளர்க்குறது, முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த டீசென்ட்ரலைஸ் பண்ணுறது. ஒரு சிட்டிலேயே இத்தனை பேர் இருக்கிறதுனால தான் டெல்லி இவ்வளோ மோசமாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி சென்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலையே ஒரு 2, இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு 8 கோடி பேர் இருக்குன்னா ஒரு 2 to 2.5 கோடி இங்கே தான் இருக்கும். அப்போது எல்லாருமே பாருங்கள், இப்போ சென்னை மாதிரியே தான் வந்து மற்ற நகரங்களும் நல்லா டெவலப் ஆகி எல்லா இடத்துலையும் ஐடி பார்க்ஸ், எல்லா இடத்துலையும் வேலை வாய்ப்புகள், எல்லா இடத்துலையும் எல்லா விவசாய சார்ந்த விஷயங்கள் இருக்குதுன்னா மக்கள் எல்லாருமே சென்னையை நோக்கியே வரமாட்டாங்க. கரெக்டாக நான் சொல்கிறது? அப்போது எல்லா இடத்துலையும் பாப்புலேஷன் ஸ்ப்ளிட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நல்ல ரிசர்ச், டெல்லியில் இருக்கிற குழந்தை பிறந்து வளர்ந்து 20 வயசு ஆகுது, இன்னொரு குழந்தை ஊட்டியில் பிறந்து ஒரு 20 வயசு ஆகுதுன்னும் போது எதுக்கு லங் ஃபங்க்ஷன் பாதிக்கப்படுதுன்னா டெல்லியில் இருக்க குழந்தைங்க லங்ஸுக்கு கேன்சரே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ரிப்போர்ட் வருது. ஸோ அப்போ அந்த காற்று எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சார்ந்து இருக்குன்னு பாருங்கள். அப்போ காற்று முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கணும். காற்றுனும் போது கூடவே தான் புகையும் வந்துடுது. அப்போ அந்த புகை பழக்கன்றது காற்று சார்ந்தது. இப்போ நீங்களும் வந்துட்டு அடிக்கிறீங்க, அடிக்கிற காற்றையும் மோசமாக்குறீங்க. அப்போ எவ்வளோக்கோல கம்பஷன். இப்போ சில பேர் கேட்பாங்க கீழே இருந்து, யாரா விற்கிறா, விற்கிறது யாருன்ட்டு. நானும் அதே தான் கேட்குறேன், யார் விற்கிறா, ஓகே எப்படி வருது, அதெல்லாம் நம்ம கையில் இல்லை.
ஓகேங்களா. நம்ம ஒரு சாமானியராக முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில விஷயங்கள் வெளியே போகும். பட் நம்ம தவிர்க்கலை, அதை சார்ந்து பல பேர் காலை 9 மணிக்கே எழுந்து போய் நிற்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும், ஓகேங்களா. அப்போ அவங்களோட டிமாண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே போகுது. ஸோ எப்பவுமே கெட்டதுக்கு நல்ல மவுஸ் இருக்க தானே மேம் செய்யும். நல்ல விஷயங்கள் வந்து யார் வந்து கேட்குறா, ஓகே. ஸோ அதனால் ஏர் சார்ந்தது, தண்ணி சார்ந்தது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த வாட்டர்லாம் வந்து நிறைய இந்த கேன்டு வாட்டர்ஸு இந்த வாட்டர்ஸ்லாம் வருது. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல கேன்ஸ் வந்து நம்ம வந்து வாங்குறது, முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணி வந்தாலும் அதை பாயில் பண்ணி திருப்பியும் டவுன் பண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து போகணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறுலலாம் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் கலக்குது, ரசாயனம் கலக்குது, கெமிக்கல்ஸ் கலக்குது, மெர்க்குரிஸ், இந்த மாதிரி பாதரசம், இந்த மாதிரிலாம் ஒரு சில கேசஸ் நிறைய ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ தண்ணிலையும் கேர்ஃபுல்லாக இருங்க. உணவுன்றது பெரிய இம்பார்ட்டன்ட் அபாய ஃபேக்டர். இப்போ நம்ம தான் பேசணும், இந்த எக்ஸ்பிரி டேட் ஃபுட்டு, கேண்டு ஃபுட்டு, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், இந்த மாதிரி இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் லாங் டேர்முக்கு டெய்லி யூசேஜுக்கு பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டை சார்ந்து பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறோம். அது மாதிரி புக்ஸில் கிளியராக எழுதியிருக்கான், விட்டமின் சி ஹேஸ் காட் ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி. அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்தாலே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லாம் போனாலே கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் குறையும். அப்போ டெய்லி ஒரு கப்பு விட்டமின் சி எடுங்க. விட்டமின் சி ஒரு கப்பு எங்கேருந்து விற்கிறானா, விட்டமின் சின்னு ஒரு கப்பு விற்கிறானா கிடையாது. நீங்கள் வாங்குகிற ஆரஞ்சு பழம், நீங்கள் வாங்குகிற நெல்லிக்காய், நீங்கள் வாங்குகிற எலுமிச்சம்பழம், நீங்கள் வாங்குகிற சாத்துக்குடி, இதுதான் விட்டமின் சி. இதை தாண்டி விட்டமின் சின்னு ஒன்று இல்லவே கிடையாது. புரிஞ்சிருச்சா. இதை நீங்கள் டெய்லி எவ்வளோ எடுக்கிறீங்களோ, சும்மா இருக்கும் போதெல்லாம் எடுத்து ஒரு கம்பெனியோட சிப்ஸ் எடுத்து வாயில் வைக்கிறது மாதிரி மேஜிக் மசாலா, இந்த மசாலா நிறைய ஃப்ளேவர்லாம் இருக்கும் அந்த சிப்ஸுங்களை, எல்லோ கலரு, ப்ளூ கலரு, ரெட் கலரு, பல கலருங்களை வச்சு நம்மளை கவர்ச்சியாக ஆக்குவாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழம் பரிதாபமாக காஞ்சி போகிற நிலைமையில் இருக்கும். எவனாவது என்ன சாப்பிடுவீங்களாடா, அழுவி போய் பழத்தை தூக்கி குப்பையில் போடுவாங்க. ஓகே, அந்த பழத்தை எவனா சாப்பிடுவீங்களா. வாழைப்பழம்லாம் அப்படியே எல்லோ கலர்லேருந்து அப்படியே கொஞ்சம் ப்ரௌனாக மாறி கருப்பாக மாறி சுருண்டு போய் செத்து போயிடும் அந்த வாழைப்பழம். மாடு கொடுத்தாது நிம்மதியாக சாப்பிட்ருவோம், அதை வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இருக்கும். அப்போ அந்த பழங்களை நம்ம எவ்வளோக்கு உட்கொள்கிறோமோ அது வந்து விவசாயத்துக்கும் நல்லது, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. கலர் சிப்ஸுங்களை யார் வாங்கி சாப்பிட்றாங்களோ முதலாளிக்கு நல்லது, நம்மளுக்கு ஒரு யூஸும் கிடையாது. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது. நம்ம உடம்பு இன்னும் கெடுதலாக தான் போகும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து உணவு சார்ந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. கெட்ட பழக்கங்கள் கண்டிப்பாக அதுவும் ரிஸ்க் ஃபேக்டர். இப்போ வந்து சிகரெட்டு ரொம்ப காமன். ஒரு சினிமா தேட்டரில் உட்காந்தாலே ஃபஸ்ட்டு டைலாக் என்ன வருது, ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைநோய் புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்றான். அப்போ எடுத்தோன்னே சொல்கிறான், ஓப்பனாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் படம் ஃபுல்லாக தான் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற கதை, ஓகேங்களா. படம் ஸ்டார்டிங்கில் போட்டு படத்தில் இருக்கிற ஹீரோலேருந்து வில்லன் வரைக்கும் இப்போ ஹீரோயின் கூட பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அந்த புகை பின்னாடி வந்து ஒரு பேக்ரவுண்ட் பிஜிஎம் போட்டால் தான் நம்ம புள்ளிங்கோஸ்லாம் வந்துட்டார்ற தளபதி அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால வந்து அது வந்து வியாபார நோக்கத்துக்காக டேரக்டர் அவங்களாம் பண்ணுறது, அவங்க படத்துக்காக அதை பண்ணிட்டு போயிடறாங்க ஒரு சில விஷயத்துக்காக. ஆனால் அதை பற்றி தானே கெட்டு போகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு புரியணும், ஓகேங்களா. மக்களுக்கு புரியணும். அதாவது பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப அழகாக சொல்லுவாங்கள்ல, டு நாட் சர்ச் லீடர்ஸ் இன் தி ஸ்க்ரீன். அது எப்பயுமே நான் நம்புறது. அதாவது ஒரு திரையில் வந்து இப்போலாம் நல்ல ஆப் வந்துருச்சு மேம். என்னையே அந்த ஆப்பில் போட்டோம்னா எனக்கு ஹீரோ மாதிரி காமிக்குது மேடம், நடந்து வந்தோம்னா பயங்கரமாக காமிக்குது, இது மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரையில் வர்றதுன்றது கவர்ச்சி, அது வந்து ரியாலிட்டி கிடையாது. ஸோ அந்த கவர்ச்சிக்கு முன்னாடி நீ போகிறது தப்பு. ஏன் எப்போவுமே இன்னொரு கவர்ச்சி, ஐயோ ஹீஸ் அ கிரேட், நீ கிரேட்டாக மாறு, ஒருத்தனும் கிரேட்டாக மாறுங்க. அந்த வீடு முன்னேறும், தெரு முன்னேறும், நாடு முன்னேறும். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது. எவ்ரிபடி மஸ்ட் பி அ லீடர், தட் இஸ் வாட் மை பாலிசி. இப்போ நான் வந்து யார் ஃபேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு விஜய் படம் பிடிக்கும், விஜய் ஃபேனாக சின்ன வயசுலலாம் இருந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் படமும் பார்ப்பேன். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது. அந்த மாதிரி ஆகிட்டேன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இவங்க தான் அப்போ அப்படிலாம் கிடையவே கிடையாது, ஓகேங்களா. ஐ சி த லீடர்ஸ், ஓகே, இவங்கெல்லாம் கரெக்டாக வழி நடத்துகிறாங்களே, இவங்க கரெக்டாக கொண்டு போகிறாங்களே, அந்த மாதிரி நல்லா பிரைட்டாக பேசுகிறவங்க, பாலிடிக்ஸில் நல்லா பேசுகிறவங்க, இங்கே தான் நான் லீடர்ஷிப்பை பார்க்குறேமே தவிர இந்த திரையில் வச்சு வந்துறது வந்துட்டு மக்கள் வந்து பண்ணக்கூடாது. ஸோ திரையில் காமிக்கிறது தான் ரியாலிட்டின்னு நினைக்காதீங்க. ஐயோ மேடம் தமன்னா மேம் சூப்பராக இருக்காங்க, அவங்க போடுறது தான் ட்ரெஸ் அப், அப்படி தான் மேக்கப், தேவை கிடையாது. இட்ஸ் நாட் லைக் தட். இப்போ ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க, அவங்கன்னா வந்து அவங்க படத்தில், பட் ஆனால் அந்த லீடர்னு வரும்போது அவங்க குவாலிட்டி எப்படி மாறுச்சு, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும். சீமான் சார் மேலே 1000 விமர்சனங்கள் நம்மளுக்கு வந்து யோசிப்போம், என்ன சார் இப்படிலாம் பேசுகிறேன். பட் ஆனால் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கலாம், அந்த எடுத்து மக்கள் இதாண்டா என்னோட கொள்கை, இது தான் பண்ணுவேன்னு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ணாமலை சார் சூப்பராக பாலிடிக்ஸ் பேசுவார், ஓகே. ஸோ இவங்களாம் வந்து திரையில் வந்து பெரிய ஃபேன் பேஸ்னால் கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தரும் லீடராக மாறுங்க. இந்த திரையில் காமிக்கிறத வச்சுட்டு அதுதான் ரியாலிட்டின்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் வேணான்ற அந்த கூட்டங்கள் எல்லாமே என்ன பண்ணணும்னா ரசிங்க. பட் ஆனால் திருப்பி ரியாலிட்டி இந்த லைஃப் வரும்போது நீங்கள் வந்து அந்த திரையில் காமிக்கிற மாதிரி எப்படி வந்து ஹைஃபையாக நீங்கள் மாற போகிறீங்கன்னு பாருங்கள். புரிஞ்சிருச்சுங்களா. எல்லாருமே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க மேடம், இவன் பாவம் மேடம் 1000 ரூபாய்க்கு டிக்கெட்டை கொடுத்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நார்த்தோட இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. அப்போ வந்து அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கக்கூடாது. இப்போ வந்து யோசிச்சு பாருங்கள், ட்ரம்ப் சார் வந்து எல்லா படத்துலையும் நடிச்சவரா,
புட்டின் சார் நடிச்சு வரானா கிடையாது. ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து சினிமாவோட மோகம் வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் சினிமாவை ஒரு என்டர்டெயின்மெண்ட் டூலாக தான் வச்சுக்கணுமே தவிர அதை வச்சு தான் நம்ம லைஃப் டிசைட் பண்ணிக்கணும்னு பண்ணாதீங்க. நம்மளோட டூல் வந்துட்டு நம்ம வாழ்க்கை, நம்ம கெத்தாக மாறுறது, நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம் அவ்வளோதான் மட்டும்தான். இதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பண்ண வேண்டிய விஷயங்கள். தம் அடிக்கிறது, குடிக்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம வந்து அபாலிஷ் பண்ணணும். மூவிலேருந்து யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்கன்றதை நான் பேசணும். இதை தாண்டி வந்து இப்போ புது புது பொருட்கள்லாம் வேறு உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. கஞ்சான்றாங்க, ஆம்ஃபிட்டமைன், மெட்டாம்ஃபிட்டமைன், இந்த மாதிரி போதைப் பொருட்கள், அதெல்லாம் இன்னும் ஆபத்து. கேன்சருக்காக சொல்லலை, மைண்ட் லெவல்லே ரொம்ப ரொம்ப ஆபத்து. அப்போ இது எல்லாமே வந்து நம்ம வந்து டீடாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்போ நாடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம லைஃப்பை கொண்டு போகணும். கேன்சர் பற்றின நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி மேடம், வாய்ப்பு. தேங்க்யூ.